வணக்கம். போன பாகத்தில் நாம் முருகப்பெருமானின் அவதார திருநாளான வைகாசி விசாகத்தை பற்றி பார்த்தோம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடந்த திருமணத்தை பற்றி பார்த்தோம். இப்போது முருகப்பெருமானுடைய அவதாரத்தை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அக்னி தேவன் சிவபெருமான்கிட்ட வந்து தாரகாசுரனை கொள்றதுக்கான நேரம் வந்துருச்சு, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னும் போது சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து ஒரு இலையை எடுத்து கொடுக்குறாரு. அந்த இலையோட வெப்பத்தை அக்னி தேவரால் தாங்க முடியல. நேராக அவர் இந்திர பகவான்கிட்ட போறாரு. இந்திர பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த இலையை கொண்டு போய் கங்கால போடு, அந்த கங்கையால தான் மட்டும் இந்த இலையோட வெப்பத்தை தாங்க முடியும்னு சொல்றாங்க. கங்கா தேவியாலும் அந்த இலையோட வெப்பத்தை தாங்க முடியல. அவங்க அதே சரவண பொய்கைக்கு அனுப்பிடுறாங்க. அந்த இலை சரவண பொய்கைக்கு வந்ததும் 6 தாமரைகளா மாறி அந்த 6 தாமரைகள் மேலேயும் ஒரு ஆண் குழந்தைகள் 6 பேர் இருக்காங்க. அப்போ தேவ கன்னிகள் 6 பேர், அதாவது கார்த்திகை பெண்கள் 6 பேர் அங்கே சரவண பொய்கைக்கு குளிக்க வராங்க. இங்கே 6 குழந்தைகள் இருக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்குறாங்க. பார்வதி தெய்வம் தன்னுடைய குழந்தைகள் 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கறத தெரிஞ்சு அவங்க கிட்ட போய் அந்த குழந்தைகளை வாங்குறாங்க. பார்வதி தேவி கையில் அந்த குழந்தைகள் வந்ததும் அவங்களோட உடம்பெல்லாம் ஒன்றாகி தலைகள் மட்டும் மாற இருந்தது. அதாவது 6 தலைகளுடைய ஒரு உடம்புடைய மகனாக இருந்தாங்க. சிவபெருமான் 6 கார்த்திகை பெண்களால் வளர்த்ததால அந்த குழந்தைக்கு கார்த்திகை என்ற பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் கந்தன்ற பேர் வச்சாங்க. பார்வதி தேவி கந்தம் வந்து தன்னுடைய மடியில வச்சதால அந்த சமயத்துல பார்வதி தேவிக்கு ஸ்கந்த மாதான்ற பேரும் வந்தது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நல்லா வளர்த்து அந்த குழந்தை கையில தாரகாசுரனை கொல்றதுக்காக ஒரு வேலை கொடுக்குறாங்க. இந்திர பகவானும் தாரகாசுரனை போருக்கு வர சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. தாரகாசுரன் வந்ததும் முருகப்பெருமான் அனுப்பி பார்வதி தேவி கையால கொடுத்த இந்த வேளால அவனுக்கு மரணம் ஏற்பட செய்யறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகேயனை தேவர்களின் சேனாதிபதியா, அதாவது தேவர்களின் படைத்தளபதியா நிர்மாணிக்கிறார்கள். தாரகாசுரனை கொல்றதுக்காகவே 6 நட்சத்திரங்கள் ஒன்று கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் அன்னைக்கு கார்த்திகேயன் வந்து பிறப்பெடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு விசாகன்ற பேரும் இருந்தது. முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்பத்தின் அனைவருக்கும் கிடைக்க வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமா வச்சு பூஜை செய்யுங்க. கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றிகள்.